நம்ம ஊர்ல ராத்திரி நேரத்துல பசிச்சா உடனே ஃபோன் எடுத்து ஃபுட் ஆர்டர் பண்றோம். டெலிவரி பாய் கொண்டு வந்து கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, அந்த டெலிவரி பாய் ராத்திரி 12 மணிக்கு இருட்டுல மேப் காட்டுற வழியில தனியா வர்றப்போ அவருக்கு என்ன நடக்கும்னு? இன்னைக்கு நான் சொல்ல போறது மதுரையில இருந்து தேனி போற வழியில ஒரு சின்ன கிராமத்துல நடந்த உண்மை சம்பவம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க இனிமேல் ராத்திரி சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்பீங்க. சிவா ஒரு பார்ட் டைம் டெலிவரி பாய். அன்னைக்கு அமாவாசை, மணி ராத்திரி 11:55. சிவா தன்னோட கடைசி ஆர்டரை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. நியூ ஆர்டர் ரிசீவ்ட், இயர்னிங்ஸ் 300 ரூபாய். வழக்கமா வர்ற அமௌண்ட் விட இது அதிகம். லொகேஷனை பார்த்தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு தோட்டம். பேரு கருப்பண்ண சாமி கோவில் தோட்டம். ஆர்டர் பண்ணது என்ன தெரியுமா? 5 கிலோ மட்டன் பிரியாணி, வெறும் கறி, மீட் மட்டும் தனியா கேட்டிருந்தாங்க. சிவா யோசிச்சான், இவ்வளோ ராத்திரி யாரு 5 கிலோ கறி சாப்பிட போறா? ஆனா காசு தேவைப்படுதுன்னு அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணான். மெயின் ரோட்டை தாண்டி அந்த மண் ரோட்டில் பைக் திரும்பிச்சு. அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வெறும் நாய் குலைக்கிற சத்தம் மட்டும்தான். ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் கூட இல்ல. பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான். கூகுள் மேப் வழிகாட்டிக்கிட்டே இருந்தது. திடீர்னு பைக் ஒரு பெரிய ஆலம் மரத்து அடியில நின்னுச்சு. மேப் சொன்னது, யூ ஹேவ் அரைவ்ட் அட் யுவர் டெஸ்டினேஷன். சிவா சுத்தி முத்தி பார்த்தான். அங்க வீடே இல்ல, வெறும் இருட்டு. அந்த பெரிய மரத்துல நிறைய மணிகள் கட்டி தொங்க விட்டு இருந்தது. அது காத்துல ஆடுற சத்தம். அது ஒரு சுடுகாட்டுக்கு போற வழி. சிவா போனை எடுத்து கஸ்டமருக்கு கால் பண்ணான். ஹலோ சார், லொகேஷன் வந்துட்டேன். எதிர்முனையிலிருந்து ஒரு கரகரப்பான குரல், மரத்துக்கு பின்னாடி இருக்கேன், வச்சிட்டு போ. சிவா அந்த மரத்துக்கிட்ட போனான். அங்க ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. இருட்டுல முகம் சரியா தெரியல, ஆனா அது மனுஷ உருவம் மாதிரி தான் இருந்தது. சிவா அந்த ஃபுட் பாக்கெட்டை நீட்டினான். அந்த உருவம் கையை நீட்டுச்சு. அந்த கை சாம்பல் பூசின மாதிரி ரொம்ப கருப்பா, நகங்கள் பெருசா இருந்தது. சிவா கைப்பட்டப்போ அது ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருந்தது. அந்த ஆளு சாப்பாட்டை வாங்கிட்டு காசை சிவாவோட கையில திணிச்சான். சிவா பயத்துல காசை கூட எண்ணி பார்க்கல. பாக்கெட்ல வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணான். வண்டி எடுத்த வேகத்துல சிவா மிரர்ல பார்த்தான். அந்த உருவம் அந்த 5 கிலோ மட்டன் பாக்கெட்டை பிரிக்கவே இல்லை. அப்படியே பாக்கெட்டோட சேர்த்து வாயில வச்சு கடிச்சது. ஒரு மிருகம் சாப்பிடுற மாதிரி. சிவா அலறி அடிச்சுட்டு வண்டியை விரட்டினான். மெயின் ரோடு வந்ததும் தான் மூச்சு விட்டான். வீட்டுக்கு வந்து பாக்கெட்ல கைவிட்டான். அவன் கொடுத்த அந்த காசு 500 ரூபாய் நோட்டுன்னு நினைச்சுதான் சிவா பாக்கெட்ல வச்சான். ஆனா இப்போ அவன் கையில இருந்தது பணம் இல்ல, காய்ஞ்சு போன அரச இலைகள் 4 இருந்தது. அன்னைக்கு சிவா பார்த்தது மனுஷனா இல்ல அந்த எல்லைய காக்கிற சாமியான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அன்னைக்கு அப்புறம் சிவா அந்த ராத்திரி ஷிஃப்ட் போறதையே நிப்பாட்டிட்டான்.